தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறிக்க முடியாதுங்கிறத மறந்துறாரு. நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. நம்ம சின்ன ஜாதி கட்சியெல்லாம் இருக்கான், லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல இருக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ண. நம்ம கேட்பதெல்லாம் வேற இடத்துல சொத்து சுகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். மரியாதை அன்பு. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ்காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க போயிடும், அவ்வளவுதான். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைமை மிக மிக பெரிய வருஷம். நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ் ஆள் இல்லைன்னு சொல்ற யாருக்காக திருப்பி சொல்றது பயம் வைக்கணும். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை திரு கிரீஷ் கோடங்கர், காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் கோடங்கர் அவருடைய தலைமையிலே குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாளா இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவுடைய தோழமை கட்சியுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70ஆவது நாள் என்று நாம் காத்திருப்பது. நம்மை பொருத்தப்பட்டது தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நாம எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம இந்த சில தோழர்கள் மைக்க பிடிச்ச ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசினாங்க. நம்ம இதை பொறுத்தப்பட்டதே நாம் வரப்புத்தி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தப்பட்டதும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி, ஆனா கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே இப்பொழுது திமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார். நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி. காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. நம்ம சின்ன ஜாதி கட்சியெல்லாம் இருக்கான், லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல இருக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ண. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம பெரிய கப்பல். கப்பல் திருப்புறதுக்கே லேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுறதே லேட் ஆகும், மிஷின் ஆஃப் பண்ணினாலும் லேட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் லேட் ஆகும். எல்லாமே டயர். நம்ம திரும்பணும்னாலும் டயர். அதனால நம்ம திருப்புறதை பத்தி யோசிக்க வேண்டியது. நம்ம நேரம் போயிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும், கரெக்டான லட்சியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற இடத்துல சொத்து சுகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். மரியாதை அன்பு. நம்ம என்னென்ன கொடுக்கறோமோ அதை என்ன கேட்கணும். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருது அப்படின்னா, அதுக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆகுறா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்துல பேசும்போதுதான், பத்திரிகையாளர்கள் நீங்க ரொம்ப நேரம் லட்சம் பேசும்போதுதான் இந்த வருத்தம். அதுக்கப்புறம் அதை பத்தான்னு சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கூட்டணி வந்தா வரட்டும் வராட்ட போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்கா பேசுறதோ வலியது. நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்திருக்கிறாங்க, பழியை சுமந்த வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புகளால் நாங்கள் எங்களை சொல்லப்பட்டு உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரங்கிறதுக்கு அர்த்தம் இப்ப எல்டர் பிரதர் வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னார். அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம், காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க உயிரு இனியிடு மணியே ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியம் உங்களுக்கு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணன் அண்ணன், தம்பினா தம்பிப்போம், சகோதரர்கள் சகோதரன். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரன் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்கும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்குன்னு அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார். அதாவது என்னன்னா,
மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. இது 20 நாள் ஆகி போச்சு, நடவடிக்கை எடுக்கல. அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்காங்க. நான் கிடையாது, நம்ம கேட்டுட்டு சும்மா எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க போயிடும், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டுருக்கேன், நீங்க எம்பி எங்களை விசாரிச்சு நான் திருப்பி எம்பி நிக்க போறது, நான் விரும்பல எம்பி நிக்க போறது எதுக்கு? என்னைய பொறுத்தப்பட்ட என் கட்சி நிற்கிறோம். என்னைய பொறுத்தவரைக்கும் எம்பி காங்கிரஸ் கட்சி சன்மானம் தான் நிற்கும். நான் விருதுநகர் வர எம்பி ஆப்பறேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகர் எம்பி ஆகிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர அது வார்த்தை வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர், சாகு வரை காங்கிரஸ் நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கவுன்சிலர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க எதுவுமே நான் 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆண்டு போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது சொல்லுங்க, யாராவது ரோடு கான்ட்ராக்ட் கமிஷன் கேட்டேன், அங்கே பந்தல்றது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக. இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள். நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருக்க சோறு இருக்கா, சோறு தான் சாப்பிட போறோம், இல்லைன்னா கட்சி போயிட்டே இருப்போம். நாங்க பிரியாணி அடுத்த வீடு அரிசி பறிக்கிறோம், அடுத்த வீட்டுல ஏதாச்சும் கலகத்தை உருவாக்கி அவங்க வீட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு நாங்க போறதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொல்லுக்கு ஆசைப்படாதவன் காங்கிரஸ்காரன். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருக்கும், நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக இருக்கலாம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தம். காங்கிரஸ்காரர்கள் மொத்த பூத்துல இந்த வீடியோட தெரிஞ்சு என்னடா மொத்த பூத்துல ஆகுதுடா இப்படி பேசினார். அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வம் பிறந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிடுச்சு. நடவடிக்கை நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதிர காட்டணும் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் வர சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல டிஎல்ஏ நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் டிஎல்ஏ வேலையை பார்த்தாங்க, காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வட டீ கொடுக்குற காசு இருக்குல்ல, 5,000 வடை அதனால வடக்கு வண்டி ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதுதான். நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு சொல்ற யாருக்காக திருப்பி சொல்றது பயம் வரணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவர்கள் சொன்னேன், நீங்க எந்த சீட் கொடுக்கிறீங்களோ மதுரை வடக்கு வாங்கியா, எந்த என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வரணும் மதுரை வடக்கு வாங்கியா, இந்த படி இதுதான் லட்சியம். வெற்றி பெற்றே ஆகும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போனவங்க 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அதை காட்டிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவரால் அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால இது நம்ம கேண்டிடேட் சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை
அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். அதை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும் அவரை பொறுத்த மட்டும் அவரும் டிஎல்ஏ போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லா வேலையும் குழுக்கள் இருக்கிறோம். நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணியில டெல்லியில தலைமையில இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவருடைய உறவு அந்த உறவுல பேசுவதற்காக குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில படிச்சோம். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை அன்பு சகோதரர்கள் அழைப்பவர். அவர்களுடைய உறவு மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, திரு மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதன் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்னன்னா, இது பரவுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. அதாவது என்னன்னா, அந்த இதுல சோசியல் மீடியால அந்த அல்ற சில்ற ஐடி பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடி என்னன்னா, இது பேர் என்ன, நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவரா பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்க தடவை இருக்கு பாஜக காரங்களோட, RSS சங்கிகளோட, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகி போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடிவாகிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரதன் அண்ணன் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு, மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கை என்ன ஆச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆகி போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல, எதுவும் பேசல. இது என்னட்ட காட்டுதுன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான். நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான், மரியாதையை தவிர வேற எதுவும். ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு கேக்குறீங்க, ஆனா முதல்வர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது எங்களுடைய பொறுப்பாளர் நெகோசியேஷன் பேசும்போது பேசப்படுறாரு. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தெரிவிப்பார். அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி நான் தானே சொன்னேன், எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை, எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள். இந்த அல்ற சில்ற ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்னன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறத நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதைத்தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபம் எல்லாம் என்னன்னா, அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கின்ற வார்த்தைகள்லாம் சாதாரணமாக வெறும் வலிக்கின்ற வார்த்தை. அதை இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலு இதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையா இருக்கும். தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில ஏறிக்க முடியாதுங்கிறத மறந்துறாரு. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செய்யும் போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்.